ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். இன்றைக்கி 14th தானே, பிப்ரவரி தானே, 2025 தானே. பாது வந்தது பாது தினத்தந்தி பேப்பரு. ஆமாம், 22 பேஜுப்பா இன்றைக்கி. ஆமாங்க, ஒரு பேஜில் கூட இந்த காதலர் தின வாழ்த்து கடை வேலன்ஸ் டேவை அது இல்லை. நல்ல வேலை எங்கேயாவது போட்டுருந்தா நல்லா கலாச்சி விட்ருவான்னு பார்த்தேன். இவங்களை கலாய்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. 50% பொய் பேசுகிறவங்க, 50% உண்மை பேசுகிறவங்க. மொத்தம் 22 பேஜ், ரெண்டு பேஜில் தான் நியூஸ் இருக்குது. 8 கோடி பேருக்கிறான் என் தமிழ்நாட்டில். பட் 2 பேஜில் தான் நியூஸு, மீதி 20 பேஜ்லேயும் விளம்பரம். அதுவும் துட்டு கொடுப்பான். விளம்பரம்னா சும்மாவா துட்டு கொடுப்பான். சரி, அதை பற்றி விட்டுருவோம். நம்ம தலைவர் பற்றி பேசுவோம். நம்ம தலைவர் யார் தெரியுங்களா? தலைவர். ஆமாம், இந்த தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் இல்லை, நம்ம தலைவர். ஆமாம், டிக்கெட்டே வாங்க மாட்டார். லேடிஸ் பஸ் ஆனாலும் சரி, ஜென்ட்ஸ் பஸ் ஆனாலும் சரி, டிக்கெட்டே வாங்க மாட்டார். 2 பஸ்லேயும் ஃப்ரீயாக பிரயாணம் செய்வார். அவர் தான். யார் பார்த்தீங்கன்னாக்கா அதோ இங்கே இருக்கிறாரு பாருங்க, நம்ம தலைவர்ப்பா. ஆமாம். ஓ, போர்க்களத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை உழைந்ததே இவளின் நெற்று. அதை நெற்றி இருக்கிற அந்த நெற்று போர்க்களத்தில் அப்படி சுடக்கூடிய இந்த வலிமை படைத்த நெஞ்சை அவளுடைய நெற்றி அழகு கவுத்துச்சான். உடஞ்சி போச்சா. தலைவர் எப்படி அனுபவிப்பார் போல இருக்குது. அந்த மாதிரி தான். அதாவது உன் உதற்கோ உடைந்ததே யார் பின்னில் நன்னாரும் உட்கொலன் பீடு அப்படி சொல்கிறாரு நம்ம தலைவர். ஆமாப்பா அவரு. ஆமாம், எங்கே இருக்கிறவன் ஒரு 10 குரலை தான் பேசுவான். இருக்கானுங்களா, அதாவது 8 கோடி பேர். ஒரு 10 குரலை நக்குன்னு நாக்கு வயசுன்னு இருப்பானுங்க. அதை விட்டால் வேறு எந்த குரலும் தெரியாது. இந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க சொல்லுது 1330 சொல்கிறது அப்படி மனப்பாடமாக சொல்லும். 10 நாளில் அல்பாயுசு செத்துப்படும். அந்த கர்மத்துக்கும் ஒரு அளவும் தெரியாது. இப்படி தான் வளர்க்குறானுங்க. வளர்ப்பு. ஆமாம், வளர்ப்பு. அவன் மூஞ்சிங்க மகர காலிங்களை தரித்திரம் பிடிச்சோம். சரி, மறுபடியும் நம்ம தலைவர் சொல்கிறார் பாரு. ஓ, போர்க்காலத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை உடைந்ததே இவாளின் நெற்றி அழகில். ஒரு கணவனும் மனைவியும் அந்த இன்பத்தில், அந்த உச்ச கட்டத்தில் இந்த உலகத்தை மறக்கிறாங்க பாரு, அது காதல். காமத்திற்கு அப்புறம் தான்டா காதல். யானைகள் கூட்டமாக வருது இல்லை, அதில் இருக்குடா காதல். ஆமாம், பறவைகள் கூட்டமாக போகுது இல்லை, அங்கே இருக்குது காதல். கூடி வாழ்தல் கோடி நன்மைன்னு சொல்கிறானே, அங்கே இருக்குது காதல். எங்கடா இருக்குது காதல்? பீச்சில் கடலை போடுறது, இப்படியே குஞ்சிக்கிட்டு ஜாக்கெட்டில் கையை ஊட்டி தாண்டான்டா. பொம்பளை ஜாக்கெட்டில் தாண்டான். புலம்புக்கு எச்ச பசங்க இதை கேட்கறதுக்கு கவர்மெண்ட்டு துப்பு இல்லாத கவர்மெண்ட். அது காதலுக்கு இதெல்லாம் செருப்பால் வச்சுடுவேன் எல்லாரும் சொல்லிட்டேன். காமம் இல்லை என்றால் உலகமும் இல்லை, ஒரு மயிலும் இல்லை. அதுதான் உண்மை. அதை ஃப்ரீ பண்ணி விடுங்கடா.